காணாமல் போனவர்களுக்காக சிறந்த இழப்பீடு முறைமை. காணாமல் போனவர்களுக்காக சிறந்ததொரு இழப்பீட்டு முறையை தயாரிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஒருவருக்காக வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை போதுமானதல்ல என அர்ச்சனா நாணயக்கார் அங்கு குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காணாமல் போனவர்களின் உறவினர்களை ஒரு விசேட பிரிவினராக கருதி இதைவிட சிறந்த இழப்பீடு முறையை தயாரிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அக்குழு இழப்பீட்டு பொதியொன்றை வழங்குவது குறித்து கலந்துரையாடி வருவதாகவும் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை விசாரிப்பதன் நோக்கம் இழப்பீடு வழங்குவது மட்டுமல்ல என்றும் என்ன நடந்தது என்பது குறித்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். காணாமல் போன நபர்களுக்கான விரைவான நீதியை வழங்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போதே காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு 11 லட்சம் முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. அவற்றை தீர்ப்பதற்காக விசாரணை குழுக்களை நியமிக்க விசேட அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் 375 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 75 பேரை கொண்ட 25 விசாரணை குழுக்கள் தற்போது செயற்பட்டு வருவதாக அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலுக்கும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பெருமளவில் வருகை தந்துள்ளதால் தற்போதைய அரசாங்கத்தின் பொறிமுறை மீது கொண்டுள்ள நம்பிக்கை தெளிவாகிறது என்று அவர் கூறியுள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த போதிலும் காணாமல் போனவர்களின் பிரச்சினைகள் இன்னும் நீடிப்பது கடந்த அரசாங்கங்கள் அவற்றை முறையாக தீர்க்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. காணாமல் போன உறவினர்கள் தொடர்பாக பல்வேறு ஆணைக்குழுக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பலமுறை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உறவினர்கள் காணாமல் போன கடந்த காலத்தை மறந்துவிடுமாறு தான் கூறவில்லை என்றும் புதிதாக சிந்தித்து நம்பிக்கையை கட்டியெழுப்பி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களின் மனங்களையும் வென்ற தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தரமானதொரு முடிவை வழங்க வேண்டும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார்.